எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய தலைப்பு நம்ம நிறைய உபன்யாசங்கள் கேட்டுட்டு வரோம். அது மூலமா நிறைய பேருக்கு பல நன்மைகள் இருக்கு, தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அதோட மட்டும் இல்லாம அனாவசியமா நம்ம பொழுத கழிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி உபன்யாசங்கள் கேட்டு பகவத் சிந்தனையில எங்க எல்லாரையும் அது கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருக்கா. அதே மாதிரி நம்ம உபன்யாசம் சொல்ல வரவா ஒருத்தருமே நல்ல விஷயம் தெரிஞ்சவா, நல்ல ஞானம் இருக்கிறவா தான் சொல்றா. அதனால அவ சொல்லக்கூடிய விஷயங்கள் பன்மடங்கு பலன் தரக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4000 சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல திரு பதி சார் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாட வந்திருக்க. நம்ம சரணாகதி அப்படிங்கிறது தான் நம்ம சம்பிரதாயத்தோட மெயினான ஒரு இலக்காகவே இருக்கு. நம்ம சம்பிரதாயம், எல்லா சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சரணாகதி ஒண்ணுதான். அதாவது இந்த பெருமாள் கிட்ட நம்மள மொத்தமாக சமர்ப்பணம் பண்றது மட்டும்தான் நம்மளுக்கு கடைசி காலத்துல நம்மளுக்கு அது உதவக்கூடிய ஒரு பெரிய பொருளாக சரணாகதி தான் இருக்கு. அதாவது சரணாகதி அப்படின்றது நம்மளோட உடம்பு, அதுக்கப்புறம் ஆன்ம அளவுல கூட நம்மள முழுக்க அந்த பெருமாளுக்கு ஒப்புவிக்கிறது. ஒரு தடவை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க, ஒரு தடவை நம்ம பெருமாள் கிட்ட சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு அதை பத்தின டவுட்டே வரக்கூடாது. ஒருவேளை பெருமாள் நம்மளை காப்பாத்துவாரா மாட்டாரா அப்படின்ற டவுட் எல்லாம் வரவே கூடாது. ஒரு மனுஷன் ஒரு தடவை எனக்கு நீதான் அப்படின்னு அந்த பெருமாளோட பேரை தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டா கூட அவன் அந்த பெருமாள் அப்படி காத்துப்பாராம். ஒரு தடவை சரணாகதி பண்ணவனுக்கு தன்னோட அந்திம காலத்துல கூட பெருமாள் விஷ்ணு பக்தர்களை அனுப்பிச்சு யமதூதர்களோட போட்டி போட்டு அந்த விஷ்ணு பக்தர்களை தன்னோட இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு கொண்டு வர சொல்லுவாராம் பெருமாள். சோ அந்த அளவுக்கு பெருமாள் கிட்ட நம்ம இன்னைக்கு சரணாகதி பண்ணோம்னா நம்மளுக்கு எப்பவுமே அது உறுதியா நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கா இருக்கக்கூடிய சரணாகதி, அதை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய டாபிக். இது ஆக்சுவலா நல்ல டீப்பான டாபிக் கூட இது. அதை பத்தி நம்மளோட டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் ஸ்ரீ பதி லட்சுமி நாராயணன் சார் அவர் வந்திருக்க. அவரை பத்தின நம்மளுக்கு ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. என்னோட MA வைஷ்ணவிசம்ல என்னோட கூட படிச்சவர், பட் நல்ல நாலேஜபிள் பர்சன் அவர். அவெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டும் கூட இந்த மாதிரி இந்த பெருமாள் விஷயங்கள்ல நிறைய ஈடுபடுத்திட்டு தனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இன்னைக்கு நம்மளோட ஹயவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சேனலுக்காக அவர் நம்மளோட பேச வந்திருக்கார். எல்லாரும் மியூட்ல இருந்து அன்மியூட்டே பண்ண வேண்டாம் யாருமே. அவரோட அந்த உபன்யாசத்தை மட்டும் நம்ம கேட்கணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். சார், ஆரம்பிக்கலாம். நன்றி ஜனனி சுந்தர் அவர்கள். ஸ்லோகா ஸ்கூலுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதாப்ல இங்க இதுல இந்த டயத்துல டயத்தை ஒதுக்கி இதுக்கு பண்ண அதிகாரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச டாபிக் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக். அதுல ஒரு புதிய கோணத்துல பார்க்கலாம் அப்படின்னு இந்த டாபிக்கோட கோஆர்டினேட்டர் ஃபார் MI விஷனம் டாக்டர் மேடம் ஏற்கனவே ஒரு தடவை அலுமினி அசோசியேஷன் விஷயத்துல பேசணும். சரி, அதை கொஞ்சம் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணி இங்க பேசலாம் அப்படின்றதுதான் இதனுடைய ஒரு குறிக்கோள். ஸோ இதுல நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, சரணாகதினா என்ன, ஏன் சரணாகதி ஆரம்பிச்சது, வைஷ்ணவம் ஸ்ரீ வைஷ்ணவம், அப்புறம் சரணாகதியோட இயல்பு என்ன, அதுக்கப்புறம் சரணாகதியை பத்தி தேசிகர் என்ன சொல்லியிருக்கார், ராமானுஜன் சொல்லியிருக்கார். இதை முதல்ல கவர் பண்ணிட்டு அடுத்தாப்புல எல்லா ஆழ்வார்களும் சரணாகதி பேசியிருக்காங்க. சரணாகதி இதான் அவளோட எல்லா ஆழ்வார்களோட என்னன்னா எல்லாரையும் நல்வழிப்படுத்துறதுக்கு பெருமாள் இங்க அனுப்பிச்சாலும் பாதி பாட்டு எழுதினோடனே எல்லாம் நாங்க வைகுண்டத்துக்கு திருப்பி வரும்னு பாடல்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள்லாம் நம்மளாரியே வாழ்ந்து காமிச்சு நமக்கு இந்த வைஷ்ணவ நிலை நிறுத்துறதுக்கு ஆச்சாரியர்கள் அந்த ஆழ்வார்கள் எல்லாரும் ஒரு 3 ஆழ்வார் நமக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஆழ்வார், அப்புறம்
ஸோ இவங்களுடைய பாடல்கள் மூலமாக நாம வந்து சரணாகதி அனுபவிக்கலாம். அதுதான் இந்த உள்ள 3 ஒரு நேரத்துல இதை கவர் முடிகிற அளவுக்கு நான் வந்து நான் ட்ரை பண்றேன். சரணாகதி அப்படிங்கிறது ஜனனி சொல்லியாச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நம்மள வந்து மனசு, உடம்பு, ஆத்மா எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறது தான் சரணாகதி பண்ணுவது என்பது. அதுக்கு வந்து வேற வேற நியாசம், பிரபதி, சரணாகதி அப்படின்னு ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு. இந்த சரணாகதியை வந்து பெருமாளே அர்ஜுனனுக்கு சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா இருக்கும்போது சர்வதர்மா பரிசச்ச மாமேகம் சரணம் துவம் சர்வ பாவேபியோ மோக்ஷாமி மாசுசகா அப்படின்னு, முந்தின சர்க்கம் வரைக்கும் நீ வந்து கர்ம யோகத்தை பண்ணு, யோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணு அப்படின்னு இதெல்லாம் ஒண்ணு ஒத்து வராது போலுக்கு அப்படின்னு சொல்லி கடைசியா இந்த கல்வத்துல எல்லாரும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிய அளவுக்குள்ள சரணாகதியை வந்து இதிலேயே வந்து உபதேசிக்கிறார் அர்ஜுனன் மூலமா நமக்கு உபதேசிக்கிறது. ஸோ அது வந்து எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை சரணடை, நான் உன்னை எல்லா பாவங்கள் இன்னும் விடுப்பேன் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, யாரு சரணாகதி பண்ண அவனுடைய சஞ்சித கர்மா வந்து பெருமாள் உடனடியாக எல்லாத்தையும் அப்படியே நீக்கும். சஞ்சித கர்மானா முன்ஜென்ம வினை பாவங்கள் புண்ணியங்கள் முன்ஜென்மத்துல அப்படியே நிறுத்தி கொண்டார். இந்த ஜென்மத்துல பண்ணக்கூடிய பிராரார்த்த கர்மாவை சிறு சிறு தண்டனைகள் கொண்டு இந்த ஜென்மத்திலேயே நமக்கு உள்ள புண்ணியம் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளை வந்து மரணமானால் வைகுண்டம் தரும் பெறான் போல நம்மளை வந்து வைகுண்டத்துக்கு கொண்டு வரதுக்கு பெருமாள் தயாரா தான். அதுக்கு அவர் ஒண்ணுதான் எதிர்பார்க்கணும். நான் வந்து கம்ப்ளீட் வந்து என்னை நம்பி என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து நீ வந்து சரணடை, அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ கீதையில இருக்கு. ஆனா கீதைக்கு அப்புறமா பலாயிர பிரபந்தத்துல இருக்குன்னா நிறைய இடத்துல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம குரு பரம்பரையை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இது வேதத்துல இருந்து அது வந்து மகாலட்சுமிக்கு தாயாருக்கு வந்து தாயார் வந்து அதுக்கப்புறம் நம்மாழ்வார்க்கு வந்து நம்மாழ்வார்க்கு வந்து நாதமுனிக்கு இப்படி நம்மளுடைய குரு பரம்பரை இப்படி வரும்போது ஆளவந்தாங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் குருவில் உள்ள ஒரு ஸோ நமக்கு ராமானுஜரை காட்டி கொடுத்ததே அவர்தான். ஸோ வைஷ்ணவம் அப்படிங்கிறத ஸ்ரீ வைஷ்ணவம் நாம வந்து தாயாரை கும்பிடுறது மூலம் தாயாரை வணங்கிதான் கால போதையா நினைத்து வணங்கிதான் நாம வந்து பெருமாள் அடைய முடியும். பெருமாளை நாம நேரடியா போய் சரணாகதி முடியாது அப்படிங்கிறத கொண்டு வரது ஆளவந்தார் மகாலட்சுமி அப்படிங்கிற அதுக்கு இந்த ராமானுஜர் ஆளவந்தாட்டு இருந்து கத்துன்றது மற்ற வார்த்தை கட்டுன்றது அதையும் சேர்த்து அவர் வந்து கத்தியத்திரயம் எழுதணும். கத்தியத்திரயத்துல முதல்ல ஆரம்பிக்கிறதே ராமானுஜர் வந்து பங்குனி உற்சவ நாள்ல தாயாரும் பெருமாளும் சேர்த்து இருக்கிற அன்னைக்கு தான் அந்த கத்தியத்திரய அவர் அருளினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய விஷயம்தான். அப்படி பண்ணும்போது முதல்ல தாயார்கிட்ட வணங்கி அவரோட அனுமதி வாங்கி அவரோட அருளை வாங்கின அப்புறம் தான் பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்றார். சரணாகதி அப்படி என்பது மகாலட்சுமியை புருஷகார போதையாக அழகா புருஷகார போதைன்னா என்ன, மகாலட்சுமி தாயார் வந்து நம்மளுடைய குற்றங்களை ஒரு தாய் மாதிரி நம்ம சொல்லும் போது அதையெல்லாம் மதித்து பெருமாள்கிட்ட கொண்டு தெரிஞ்சுட்டான் இவன் நல்லவனா இருக்கான், இவனுக்கு வந்து கைங்கர் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு சிபாரிசு பண்ண ஒரு அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தான். நாம நேரடியா போனா நம்ம பண்ண குற்றங்களுக்கு என்ன மாதிரி குற்றங்களுக்கு தண்டனை தான் நமக்கு வந்து இதை கொடுக்க முடியாது, கைங்கறி பலத்தை கொடுக்க முடியாது. ஸோ பெருமாள் அதனால நீங்க எந்த கோவில் போனாலுமே நம்ம எந்த கோவில் போனாலும் ஸ்ரீ வைஷ்ணவ கோவிலுக்கு போனாலும் அதில் தாயாரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து
பெருமாளை பார்க்க போவோம். சரணாகதி அப்படிங்கிறது இருந்து ஆரம்பிச்சு கத்தியத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்படி வரும்போது சரணாகதியோட இயல்புகள் என்ன? சரணாகதி அப்படின்னா சரணாகதினா என்ன? நம்ம வந்து சரணாகதியை வந்து எப்படி பண்றது, என்ன என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய புக்குகள், நிறைய கண்கள், நிறைய ஆச்சாரியர்கள் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதுல வந்து 6 விதமான இயல்புகள் அதுல இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனுகூல்ய சங்கல்பம், பிரதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திர வர்ணம், கார்பண்யம், ஆத்ம நிஷேபம், 6 விதமான விஷயங்களும் சரணாகதி பண்ணும்போது இருக்கும். ராமாயணத்துல சரணாகதி ஒவ்வொரு காண்டத்திலையும் இருக்கு. ராமனுக்கு இன்னொரு பேர் சரணாகத வத்சலன், சரண்யன். சோ அந்த மாதிரி கரணாகதி வத்சலனா இருக்கும்போது ஒவ்வொரு சரணாகதியும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இதுல வந்து விபீஷணாகதி ரொம்ப உகந்தது, பேரு ரொம்ப பெருசா கொண்டாடப்படக்கூடியது வந்து விபீஷணாகதி. அதை நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம். ஆணுகள் பண்ணா என்ன? பெருமாளுக்கு உகந்ததை பண்ணணும். பெருமாளுக்கு உகந்தது என்னது? வேதத்துல சொல்லி இருக்கிறத பண்ணணும். பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது. பிரதிகூல வர்ஜனம் என்ன? பெருமாளுக்கு என்ன பிடிக்காதோ அதை கூடாது, வேதத்துல சொல்லாத விஷயம். மகாவிஸ்வாசம் என்ன? பெருமாள் தான் என்னை சொன்ன மாதிரி பெருமாளா நமக்கு வந்து கடவுள் தெய்வம் அப்படின்னு நம்ம வந்து அனாதி பண்ண அப்புறம் நம்ம மற்ற தேவதைகளை வந்து நாம வந்து திருப்பி போய் கும்பிடுறது வந்து கும்பிட்டா பெருமாள் வந்து நம்ம சரணாகதியை ஏற்றுக்க மாட்டோம். இதுக்கு வந்து ஒரு மகா விசுவாசத்தை பத்தி ஒரு கதை, ஒரு ஐயம் இருக்கு, கதை இருக்கு. பராசரப்பட்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும், கூடத்தாழ்வரோட பையன். அவர் வந்து பெரிய ஜீயரா இருந்து பெரிய படத்தை வச்சு நடும்போது அங்க வந்து ஒரு உஞ்சவர்த்தி பிராமணர், உஞ்சவர்த்தி பிராமணரை வந்து இவர் ரொம்ப ரொம்ப போய் அவர் வந்தோடனே மடத்துல இருந்து வெளியே வந்து அவருக்கு மரியாதை பண்ணிட்டு திருப்பி. அப்போ வந்து சிஷ்யர்லாம் அவர்கிட்ட போய் கேட்பார், நீங்களும் பெரிய ஜீயர் மடத்தை வச்சுட்டு இருக்கு, நீங்களோட பையன் மகாலட்சுமி தாயாட்ட நேரடியா பேசக்கூடிய ஆளு, நீங்க எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு மரியாதை பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி. அவரை நான் நாளைக்கு இங்க மடத்துக்கு கூப்பிடுறேன், அப்புறம் நீங்க வந்து கேட்டுக்கோங்க. அடுத்த நாள் வரும்போது மடத்துக்குள்ள வரணும்னு சொல்லி அந்த பெரியவரை கொண்டு வந்தோடனே பராசரப்பட்டர் வந்து குழந்தையில தூக்கி வளர்த்தாரு. நல்ல பராசரா என்ன நடக்கிறது என்ன இருக்கேன் உட்காந்து யாரு அப்படிங்கிறத பத்தி சர்ச்சை பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே ஒரு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதர் படுத்துட்டார், அதுதான் பரமாத்மாங்கிறது கூட ஏமா நீ இவ்வளவு பெரிய மடத்தை எப்படி தர, என்ன நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரம் உன்னோட சமாதானப்படுத்தி அவரை அனுப்பிச்சு, மகா விசுவாசங்கிறது இந்த மாதிரி மகா விசுவாசம் இருக்கணும், நம்ம அது உடுக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுட்டு நம்ம வந்து பெருமாளை விட்டா அதனாலதான் இவருக்கு மேல எனக்கு ரொம்ப பெரிய விசுவாசம் அறிவான் அப்படின்னு பராசரப்பட்டர் சொன்ன மாதிரி நம்ம. அதே மாதிரி நம்ம வந்து அனுமார் வந்து ராமாயணத்துல வந்து அனுமார் வந்து பிரம்மாசுரத்தை விட்டு அதுக்கு வந்து பணிந்து அனுமார் வந்து இந்திரஜித் வந்து கட்டி சில அரண்மனை கொண்டு போகும்போது இந்த ராட்சசர்கள் எல்லாம் அறிவு இல்லாம அதுக்கு மேல சணல் போட்டு கட்டும், சணல் கயிறு கட்டுப்பாடு போட்டு கட்டினா பிரம்மாசுரத்துக்கு வந்து அப்போ வந்து அதனுடைய இல்லாம அது பிரம்மாசுரம் வந்து தானா வந்து போயிடும். அது மாதிரி நம்ம பெருமாளை வந்து மகா விசுவாசம் இருக்குது, மற்ற தெய்வங்கள்லாம் கும்பிடும் போது கண்டிப்பா அந்த சரணாகதியை வந்து பெருமாள் ஏத்துக்கிறது கிடையாது. பெருமாள் தான் அப்படின்னா பெருமாள் தான் அப்படிங்கிறது. அதுக்கு இடையில கோத்திர வண்ணம்னா நம்ம பக்தி யோகம் பண்ண முடியல, ஞான யோகம் பண்ண முடியல, இது பண்றோம் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட வருந்தி அவளை இந்த பிரார்த்தனை பண்ண கோத்திர வண்ணம். கார்பண்யம் அப்படிங்கிறது 2 இருக்கு, அனன்யத்துவம் அகிஞ்சனத்துவம் அப்படின்னு சொல்லி இருக்கு. வேற கதியே இல்லை. அன்னை கதித்துவம்னா எனக்கு வேற கதி இல்லை, எனக்கு வந்து வேற புகழ் இல்லை அப்படின்னு நம்ம வந்து எப்ப வந்து நம்மளை தசமளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு
கார்பண்யம் பேர். அது இன்னொரு இது வந்து ஆகிஞ்சம் அப்படின்னா எனக்கு கிஞ்சுவது ஒண்ணும் இல்லை, கிஞ்சித்தும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நிஷேபம் அப்படிங்கிறது நம்மளை வந்து தன்னை பகவானத்தில் சமர்ப்பித்து டெய்லி அதை பத்தி நடக்கிறது பேர் தான் ஆத்மீஷம். இது மாதிரி 6 விதமான வந்து இயல்புகளாக சொல்றாங்க. இது தேசிக ரொம்ப அழகாக ஒரு 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 பாதத்துல சொல்றார். உகக்கும் அவை உகந்து உகாவா அனைத்தும் ஒழிந்து உறவு குணம் மிக துணிவு உணர்ந்து ஐயன் காவலன் என வரித்து ஜகத்து புகழ் எல்லா தவமறியேன் மதிகட்சி கருணை நாதனை நல்லடைக்கால் அடைந்தேனே அப்படின்னு அடைக்கலப்பத்தில் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஸோ இது அப்படியே சரணாகதியோட இயல்புகளோட அப்படியே வந்து ஒவ்வொரு ரயிலும் வெரி வெரி ஸ்மால் தமிழ்ல வந்து தேசிகர் கொடுக்கிறார். ஆணுகூல்ய சங்கல்பத்தை தான் ஊக்குவிக்கும் அவை உகந்து என்கிறார். வர்த்தனம்னா உகவாய்த்தம் ஒழிந்து அப்படிங்கிறார். விசுவாசத்தை மிக மிக துணிந்து உறவு மிக துணிவு உணர்ந்து அப்படின்றார். வர்ணம்னா இந்த வியன் காவலன் என வரித்து என்கிறார். கார்பண்யம் அப்படிங்கிறதுக்கு ஜெகத்தில் ஒரு புகழ் இல்லாத ஆத்ம நிஷேபத்து நாதனை நான் அடைக்கலமாக அடைந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 லைன்ல சரணாகதி வந்து அடைக்கலப்பத்து சொல்லியிருக்கு. அழகு ரொம்ப ஒரு பாட்டம் ஒரு நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை நான் வந்து உங்க எல்லாரும் நீங்களும் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சரணாகதி வந்து யார் பண்ணலாம்? எல்லாரும் பண்ணலாமா? பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் படத்துக்கு வந்து வர்ணாசிரமம் அடிப்படையில 3 வர்ணத்தவர்கள் தான் முடியும். 4வது வர்ணத்தவர்கள் பண்ண முடியாது. ஆனா சரணாகதி யார் வேணா பண்ணலாம். எந்த வர்ணத்தவர் வேணா பண்ணலாம். ஆண் பெண் யார் வேணா பண்ணலாம். ஈவன் மனித விலங்கு இல்லாம யார் வேணாலும் சரணாகதி பண்ணலாம். விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் ஆச்சாரியர்கள் வந்து அவர் சார்பாக சரணாகதி அடைந்து அதுக்கு வந்து கொடுத்த கதைகள்லாம் நிறைய இருக்கு. மணவாள மாமுனிகள் கதைகள் நீங்கள் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கு. ஸோ சரணாகதி யார் வேணா பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? எப்போ வேணா பண்ணலாம். அதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். எப்படி பண்ணலாம்? உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சரணாகதி பண்ணா ஆனா சரணாகதி யார்கிட்ட பண்ணணுங்கிறது மட்டும்தான் முக்கியம். சரணாகதி யார் பண்ண முடியும்? யாருக்கு வைகுண்டம் கொடுக்க முடியுமோ அவர் சரணாகதி பண்ணணும். பாத்துவம், ரக்ஷத்துவம், காருண்யம் யாருக்கு உள்ளதோ அவர்கிட்ட தான் நம்ம சரணாகதி. யார்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது வேதத்திலேருந்து சகச சீரிஷா புருஷக அப்படின்னு ஆரம்பிச்சு புருஷத்துல இருந்து வேதம், உபன்யாசம், இலக்கியம், ராமாயணம் எல்லாமே நமக்கு சுட்டி காட்டுறது நாராயணன் தான். ஸோ நாராயணன் தான் நமக்கு சரணாகதி பண்ணுறதுக்கு ஒரே தெய்வம். பண்ணணும் பண்ணினா நம்ம உயிர்வாம் அப்படிங்கிறது உய்விக்க வந்த ஒரே ஒரு கடவுள் தெய்வம் நாராயணன் அப்படிங்கிறது எல்லா விதமான வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனே மார்க்கண்டேயன் உனக்கு வேணும், உனக்கு மோட்சம் வேணும்னா நீ பெருமாளை போய் கும்பிடு அப்படின்னு சொல்லுங்கள்லாம். இதுல 2 பாடல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து கம்பர். கம்பர் என்ன சொல்றாரு? உலகம் யாவையும் தாமிழ வாக்கம் நிறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடைய ஆளவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே கம்பராயணத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். ஸோ ஊ அப்படிங்கிறது ஊழ ஆரம்பிக்கலாம். நம்மால் வந்து திருவாய்மொழியை வந்து உயர்வர உயர்நலம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஸோ மங்களகரமா அமைக்கிறதுக்கு இந்த ஊழ வச்சு ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டை. ஸோ யார உலகத்தை வந்து உண்டாக்கி உலகம்னா இந்திய பூமி மட்டும் 7 எல்லா அண்ட சராசரியும் உண்டாக்கி அதை வந்து சதுர்யுகம் வரைக்கும் நடத்தி அப்புறம் அதை வந்து பிரளய காலத்துல வந்து அந்த இடத்துல வச்சு திருப்பி அதை இப்படி இந்த அலைகளா விளையாட்டு யார் பண்றாளோ அப்படிங்கிறத படத்துவத்துக்குறான ஒரு டெபினிஷனை வந்து கம்பர் வந்து ஃபர்ஸ்ட் பாடலே நம்ம கொடுக்குறாரு. இதை வந்து காரணம்
ரட்சகத்துவம் எல்லாம் சேர்த்து நம்மளார் என்ன சொல்றாருன்னா, உயர்வர உயர்ந்த ஒருவன் எவன், மயர் வர மதிநலம் மருணினன் எவன் அவன், தேர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், சுடரடி தொழுதால் எழலாம், தொழாவிட்டால் எழ முடியாது. ஸோ அப்படின்னு நம்மாழ்வாரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது, யார் வந்து எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருக்கக்கூடிய நாராயணன், அவர்தான் பரமாத்மா, அவர்தான் அப்படிங்கிறத வந்து சொல்ற. சரணாகதி வந்து பண்றது வந்து பலிக்குமா பலிக்காதா, சரணாகதி படிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன சரணாகதி படிக்கிறதுக்கு, பரதன் வந்து நீ சரணாகதி பண்ணி அயோத்திக்கு திருப்பி வா, டெம்பரரியா அது பலிக்காம நான் போகாம அவரோட பாதுகையை கொடுத்துட்டாங்க. நமக்கெல்லாம் பண்ணலாம், ராமருக்கு பண்ண முடியாத ஒரு விஷயம், நாராயணனுக்கு பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா சரணாகதி தான். அவர் போய் கடலரசன் போய் நீ வந்து எனக்கு வழி கொடு அப்படின்னு அவர்கிட்ட போய் கும்பிட்டு கேட்டான், அவன் வழி விடல. அப்ப வில்லு அப்புறம் தான் கடல் வந்து வழி விட்டு பலம் கட்டி ஸ்ரீலங்காவுக்கு போனதா. அதே மாதிரி ராமர் கூட பெருமாள் சொன்னாங்க இருந்திருக்கு, ஆனா தாயார்ட்ட பண்ண சொன்னாங்க இருந்ததே காது. ராவணனை விட அபசாரம் பண்ணது காக்காசுரன் கதை எல்லாருக்கும் தெரியும், அதை நான் உள்ள போல. காக்காசுரனுக்கே வந்து பெருமாள்ல சரணாகதி பண்ணி அவனை மன்னிச்சு அவனை சொன்னது வந்து தேவி தான். அது மாதிரி டாக்டர்ஸிகள்லாம் வந்து எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருந்தோம், அவளை எதுவுமே பண்ணக்கூடாது, அவள் அப்படியே விட்டு அவளை செய்யல, அவள் நல்லபடியா இருக்கிறதுக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லி அவளை காற்று எடுத்து போர்லாம் பண்ண அவளுக்கு நல்லது பண்ணது வந்தது வந்து சீதை வந்து எல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சோன்னு ஸ்ரீலங்கா ஃபுல்லா பார்க்கும்போது அந்த பார்வையினால அது வந்து அந்த ராவணனுடைய ராஜ்யம் வந்து மீண்டும் ரொம்ப செழிப்பா ஆகுது அப்படிங்கிறத வந்து உண்மைக்கும் கம்பராமாயணத்துல கம்பர் சொன்னார். ஸோ சரணாகதி தாயாட்ட பண்ண சரணாகதி பலிக்க வந்ததே கிடையாது, சாயாட்ட சரணாகதி பண்ணி அதன் மூலமா பெருமாள்கிட்ட போய் சரணாகதி நம்ம வந்து நிறைவேற்றிக்கிறது தான் கரெக்டான வழி அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரியரும் ஆழ்வார்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து விபீஷணன் சரணாகதி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உள்ளது, அதை நிறைய கலெக்ட் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஆனாலும் ஓடிரு வார்த்தைகள் விபீஷன் வந்து வரும்போது 4 வேற இருக்கும், அங்கேருந்து யோஜனை தூரம் தாண்டி வந்து பெருமாள்கிட்ட இருந்து 10 அடி உயரத்துல இருந்து பெருமாள் பார்க்காம இடையில சுக்ரீவனும் அனுமாரோ மூலமா பெருமாள் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணணும். ஸோ ஆத்மா அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவை சேர்க்கறதுக்கு ஒரு சுக்ரீவனும் ராவனும் அனுமாரோ வேண்டி இருந்தது. ஸோ அனுமார் தான் வந்து கடைசியில விபீஷணனை வந்து நீ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி விபீஷணன் வந்து பெருமாளுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு அட்வைஸ் பண்ண ராவணன் கேட்கல, நல்ல வந்து ராவணனோட சேர்ந்து பிடிக்காததை பண்ணல. எப்போதுமே ராமனுக்கு விசுவாசம் பண்ணலாம், ராமனுடைய இருந்து கடைசி காலத்திலையும் ராமனா ராஜாவாயி அயோத்தி கட்டுப்படுத்தி ஒரு ராஜாவா ஸ்ரீலங்காவை வந்து இலங்கை இது பண்ணிட்டு வந்தார். இலங்கைக்கு அப்புறம் இலங்கை அப்படின்னு பேரு வந்து சீதை போயிட்டு திருப்பி வரப்ப ஸ்ரீலங்கா ஆச்சு அப்படிங்கிற ஒரு கதை வர உண்டு. ஸோ விபீஷணன் சரணாகதி வந்து நம்ம கொண்டாடுறோம். இப்ப நீங்க மகாபாரதத்துல பார்த்தா கர்ணன் வந்து நம்ம கொண்டாடுறதே கிடையாது, கர்ணன் இதே மாவீரன், கர்ணன் கொடைவள்ளல் அப்படியெல்லாம் நம்ம படிப்போம். ஆனாலும் வைணவ சம்பிரதாயத்துல கர்ணனை நம்ம வந்து கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா கர்ணன் வந்து கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணல, அதை பண்ணா துரியோதன் கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெருமாள் நினைக்கிறாரோ அதெல்லாம் பண்ணதுனால கர்ணனை வந்து நம்ம ஒரு பெரிய வீரன் கொண்டாடுறதே கிடையாது. ஸோ விபீஷணன் அண்ட் கர்ணன் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது
விபீஷணனை வந்து நம்ம வந்து ரொம்ப கொண்டாடுறோம். இன்னைக்குமே திருக்கண்ணபுரத்துல போனா விஷ்ணுனுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. அதுல வந்து பெருமாள் பார்க்கறதுக்காக வேண்டி அமாவாசைக்கு ஒரு ஒரு பெருமாள் வந்து சப்பரத்தின் அதை பார்க்கலாம். கருணாதிபதி ஆனா உடனே நமக்கு ஒரு பட்சம் கிடைச்சிருமா அப்படின்னா, சரணாகதியாகி மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள் அப்படின்னா திருவாமொழியில 9ஆம் இடத்துல நம்மாழ்வார் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமானம் கொடுத்து பாடும்போது, சரமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் விருந்தம் கொடுக்கும் பிரான் மரணமைந்த மதுரை சூழ் திருக்கண்ணபுரம் தன் நண்பர்கள் அன்பாகுமே அப்படின்னு திருவாய்மொழி 9ஆவதுல 10வது 5வது பாடல்ல சொல்றார். மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான். மரணமானதான் வைகுண்டம். இப்பவே வைகுண்டம் சரணாதி பண்ணுவான், திருமணம் பண்ணான். மரணமானால் வைகுண்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா ஆச்சாரியர்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இந்த ஜென்மத்துல பண்ணக்கூடிய பாவங்களை வந்து நமக்கு வந்து சிறிது திறனைகள் மூலமாக அதை வந்து பெரும்பது சரி பண்றோம். அதெல்லாம் நம்ம அனுபவிச்ச அப்புறம் பாவம் புண்ணியம் கணக்கு பேலன்ஸ் ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் பெருமாள் நம்ம கொண்டு மரணமானால் வைகுண்டம் எப்போ வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம திருவாய்மொழியிலேயே நம்ம கரெக்டா நமக்கு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கேள்வி இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நிறைய புத்தகத்துல இருக்கு. சரணாகதி இது ஏன் இப்ப பண்ணக்கூடாது, அப்புறம் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம வந்து மரணமாக இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விக்கு நிறைய ஆன்சர்கள் இருக்கு. தேடினா நிறைய இந்த ஒரு கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் நான் வந்து இந்த 3 ஆழ்வார்களோட சரணாகதியை பத்தி பார்க்கறதுக்கு போகலாம். ஸோ ஆண்டாளோட எல்லாருக்கும் பெரியாளோட மகனாக பிறந்து திருப்பாவை கொடுத்து இப்பதான் நம்ம மறு மாசம் திருப்பாவையெல்லாம் கொண்டாடி இருக்கோம். திருப்பாவை கொடுத்து திருப்பாவையில பாடி கடைசியில் பெருமாள் கூட இருந்த ஆண்டாள். ஸோ அந்த ஆண்டாள் 30 பாட்டுல வந்து சரணாகதி அப்படிங்கிறது. சரணாகதினா பெரும் முன்னாடி பண்ணதுதான் சரணாகதி. ஸோ திருவாவையில 18வது பாட்டு வந்து ரொம்ப ஒன்று மத கழித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் பந்து எங்கும் கோழி அழத்தனகால் பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் வினகான் பந்தால் விரலி மைத்துனன் பெயர் பாட செந்தாமரை கையார் வளையொலிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இது எல்லாரும் பாடலாம். இந்த பாடல் வந்து முதல்ல வந்து உந்து மகிழ்த்தன் ஓடாத தோல்வழியன் அப்படின்னு நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லி பெருமாளோட தாயா அப்பா பத்தி பெருமையா பாடுறாங்க. அப்புறம் நப்பின்னைய வந்து கந்தம் பழம் குழலி அப்படின்னு சொல்றாங்க. வாய் அப்படின்னு சொல்லி நம்முடைய நமக்கும் பெருமாளுக்கும் இடையில உள்ள விஷயம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. இந்த பாட்டு வந்து இந்த பாட்டுல வந்து நப்பின்னை தயார் வச்சு முன்னிட்டு வந்து சரணாகதி பண்ணதுனால இந்த பாட்டுல தான் திருப்பாவை பாடல வருது அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பாட்டுல வந்து ஐம்புலன்கள் பத்தி பாடுறார். கந்தாரளி அப்படின்னு தொடர்றதையும் கந்தம் கமழும் குழலி என்று ஸ்மெல்லையும் மைத்துனன் பெயர் நாகையும் சீரார் வளையொலிப்பன் திவியையும் மந்திரவாய் மகிழ்ந்த கண்ணம் பத்தியும் ஐம்புலன்களாக எப்படி நம்ம எப்படி ஆண்டாள் பாடுறார் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். வந்து கோழி இழைத்த நாள் அப்படிங்கிறது கோழிக்கும் மயிலுக்கும் ஒரு என்ன ஒரு இது கோழி இழைத்த நாள் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டமான கதை உண்டு. வைஷ்ணவ வந்து கோழி மாதிரி இருக்கணும், நாரை மாதிரி இருக்கணும், உப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லா ஆச்சாரிய பரம்பரைகளும் கோழி மாதிரி இருக்கிறது. கோழி அப்படிங்கிறது மண்ணும் அரிசி கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கும்போது தனியா பிரிச்சு சாப்பிடறதுக்கு ஒண்ணு நடத்தணும். அதாவது வைஷ்ணவ வேதம் திருவாய்மொழி எல்லாத்தையும் படிச்சு
எது வந்து பெருமாளத்துக்கு உகந்தது அப்படிங்கிற தெரிஞ்சு எடுத்து அதில் உண்டாக்குறதுக்கு தயாரா இருக்கணும். தாரையை போல இருக்கணும், காத்துக்கணும். எப்படி ஒரு மீன் வரத்துக்கு காத்து இருக்குமா, நாரை வந்து உண்மையான ஞானத்தை கொண்ட ஆச்சாரனின் சடனே காத்திருக்கும். அதனாலதான் நாரையை போல இருக்கணும். உப்பை போல இருக்கணும் அப்படின்னா பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியத்துல கரைஞ்சு இருக்கணும். அது எப்போது செய்யணும், அதுக்குதான் உப்பை போல இருக்கணும், கோழியை போல இருக்கணும், நாரையை போல இருக்கணும். அந்த கோழி அடைத்த நகால் அப்படிங்க வரும்போது இது இந்த பாட்டும் ராமானுஜருக்கும் ரொம்ப ஒரு வருஷம். ராமானுஜர் இந்த பாட்டை பாடி திரும்ப உஞ்சவர்த்தி பண்ணும்போது உஞ்சவர்த்தி பண்ணி வந்துருக்கார். அப்போ வந்து அத்துழாய், அதாவது பெரிய நம்பியோட மாமா பொண்ணு வரும்போது பார்த்தோன்னு மயங்கி விழுந்துட்டார். அவ வந்து உஞ்சவர்த்திக்கு வந்து அரிசி கொடுக்கறதுக்கு வரும்போது அப்போ எல்லா பார்க்கும்போது இவ வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது வந்து கேட்கும்போது அத்தோட வந்து இந்த உந்து மத கழிட்டன் பாடல் வந்து சேவை வந்திருக்கும் போது ஆமா வரும்போது ஆண்டாளே வர மாதிரி அவர் தோணுது. அதனாலதான் வந்து வேற இல்லை. அந்த மாதிரி ராமானுஜருக்கு ரொம்ப கனெக்ஷன் உண்டு. அதான் அவர் சிறப்பாக ஜியர்னு சொல்றோம். இந்த பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐதியம் போடுறது உண்டு. ஸோ கோயிலுக்கு 3 தடவை கூப்பிடும். வைஷ்ணவனும் தினமும் 3 வேளை பரமனை வழிபட வேண்டும். திருமந்திரம், துவயம், சரதம் ஆகியவற்றை தினம் உரைக்க வேண்டும். மைனத்துவம், சரணாகதித்துவம் என்ற 3ஐயும் அவசியம் உணர வேண்டும். 3ஐயும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த திருப்பாவையில் இருக்கு. அப்படின்னு அந்த பாடல வந்து எல்லா விதமான உரை ஆசிரியர்கள் வந்து எப்பெல்லாம் அனுபவிச்சா அப்படிங்கிறது ரொம்ப இருந்தது. ஸோ அதனால நான் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண அதை பத்தி கணாகதி 3 பாடல்கள் இருக்கு. கனவைகள் பின் சென்று கானம் செய்து ஒன்போம் அடி ஒன்றுமில்லாத குலத்து ஒன் தன்னை பிறவிப்படுந்தனை புண்ணாமுடையோ ஒன்றுமில்ல கோவிந்தான் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் வந்தனை சிறுபேர் அழைத்தனும் சீறி அருளாது இறைவா நீதாராய் பறையலோர் அன்பா அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. கடைசி 2 பாட்டு பெருமாள் பராசர பெறப்பட்ட பார்த்து ஒரு ஆள் என்ன பண்ணணும், நான் வந்து எப்படியாவது கத்துக்கணுமே, என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நீ ஒண்ணும் இல்லை, திருப்பாவையில 30 பாட்டை வந்து சொல்லு, நீ வந்து வைஷ்ணவர் ஆயிடுவாரு. ஐயோ 30 பாட்டெல்லாம் சொல்ல முடியாது. நீ ஃபர்ஸ்ட் 4 பாட்டு கடைசி 3 பாட்டும் நீ டெய்லி அனுசந்தானம் பண்ண போடும். ஐயோ அதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், 7 அப்படி பண்ண. அப்ப நீ கடைசி 2 பாட்டாவது இது பென்சென்ட்டும் அதுக்கு அடுத்த பாட்டு உன்னை சேவித்து அந்த பாட்டுமா சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து அதுவும் பண்ண முடியாதுன்னா நான் வந்து இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கறத நீ மன்னன்று அதே போதும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டுரு அப்படிங்கிறது ஒரு அதிகம். ஸோ அது பரம்பரையா ஸோ அந்த மாதிரி இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடல். இங்க உள்ள 15 பேர் எல்லாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது. பட் சரணாகதியை பத்தி பேசும்போது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாது அப்படிங்கிறது ஒரு ரசமான ஒரு விஷயம். ஸோ சிறுபேர் தான் என்னது, நாராயணன் அப்படின்னு போடுறது இல்லாம கோவிந்தான்னு போடுறாங்க. ஸோ கோவிந்தா அப்படின்னு போடுறதுனால சிறுபேர் அப்படின்ற, ஆனா கோவிந்தா தான் நல்ல பேர். அதுக்கு வந்து ஏகப்பட்ட மீனிங் வந்து புக் எழுதியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீ அந்த கோவிந்தான்னு கூப்பிடுற, நாராயணனா கூப்பிடுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வாங்க. அதுல வந்து இது வந்து என்னன்னா இங்க வந்து பறைதாரா நீ இறைவா நீ யாராய் பயிலோர் எம்பாவாங்கிறது முன்னாடி பாடல்கள்ல வந்து எனக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களை பத்தி கேட்டு நான் வந்து இதுல வந்து கைங்கரிய பிராப்தி வைகுண்டத்தை வந்து கேட்கிற மாதிரி உள்ள பாடல்
இது வந்து முதல்ல ரெண்டாவது பாட்டுல அடி பத்தி பேசுவாங்க, இந்த பாட்டு அடி பத்தி பேசுவாங்க. ஸோ வேதங்கள்லாம் பெருமாள் எப்படி சொல்றது அப்படின்னா சகச சீரசா புருஷக அப்படி தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் பெருமாள் வரைக்கும். ஆனா திருப்பாணாளர் என்ன பண்றார், கண்டபாதம் கமலா நல்லாடை உந்தி அப்படின்னு சொல்லி பாதத்திலேருந்து கால் வரைக்கும் தலை வரைக்கும் கொண்டு பெருமாளை வந்து அனுபவிப்பார். ஆண்டாள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ், அவர் வந்து அடியடை பட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாத மலரை பட்டு தான் இந்த பாடல் 30 எழுதியிருக்காரு. அதனால அடி உதவுவது போல அண்ணனுக்கு உதவ மாட்டா அப்படின்னு நம்ம வந்து ஒரு பழமொழி இருக்கும். அடிங்கிறது பீட்டிங் அடியை தான் அங்க சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சு பாடல்கள் எழுதியிருக்கிறது வந்து ஆண்டாள் தான். ஸோ இந்த பாட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்த பாட்டு பார்த்தா சிற்றந்திருக்காலே வந்து செய்வித்து பெற்றோரை அடியே போட்டும் பொருள்களால் பெற்றைத்து ஒன்றும் குழந்தை குற்றலின்களை கொள்ளாமல் போகாது இற்றைக்கு பறைகொள்வான் என்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் ஒன்றனோடு ஒற்றைமையாமும் உமக்கே நாம் ஆட்சி மற்ற நம் காமல் மக்கள் பாவாய். சும்மா வந்து இந்த ஒட்டகச்சிவி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு விதானமே கொடியே பறையே அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து பெருமாள்கிட்ட வந்து ஏழை விடுவிக்கும் முந்தனோடு உரிமையாகும் கூட இருந்து நான் கைங்கரிய பிராப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது கேட்கறது தான் இந்த பாட்டோட இது. சிற்றந்திருக்காலே இந்த வந்து பகவான் உன்னை அடைய வேண்டும், உங்களுக்கே தொண்டு செய்ய வேண்டும், மற்ற நினைவு எல்லாம் எனக்கு வராம வேண்டும் என்று இந்த பாட்டுல வேண்டார். பாட்டு வந்து சர்வதெல்லாம் பரிசு மாமேகம் படிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு ஆண்டாளோட ஒரு இதுவா நம்ம அப்பாவில வந்து முக்கியமாக கருதக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு வந்து 30 பாடல்ல வந்து ஆண்டாள் என்ன சொல்றாரு, துயமா எப்படி பெருமைப்படணும், யார் பயப்படணும், என்ன கேட்கணும் அப்படி இதோட நான் ஒரு தமிழ்ல வந்து யாரும் முடியாது. துயமாய் வந்து பாடி மனிதனால் சந்திக்க என்ன கேட்க வேண்டும் இறைவாணி படைதாரா என்றும் இவற்றால் நமக்கு கிடைக்கும் பலன்களை செங்கன் திருமுகத்து செல்வ திருமகளால் எங்கும் திருவள்ளுவர் அப்படி பெற்று இன்பெறுவதே அப்படின்னு என்ன பாடினா எப்படி நம்ம எப்படி வரணும், என்ன பாடணும், என்ன துதிக்கணும், கேட்கணும், கிடைச்சா என்ன கேட்கணும் அப்படிங்கிறத வந்து 30 பாடல்கள்ல வந்து ஆண்டாள் சொல்லாது எதுவும் சொல்லாது. ஆண்டாள் எழுதின திருப்பாவை வேதத்துக்கு நிகரானது, எல்லா வேதத்துக்கும் நிகரானது. அதனாலதான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஆண்டாளோட சரணாகதியை பத்தி நாம பார்த்தோம். அப்படிலாம் நம்மாழ்வார் பார்த்தோம். நம்மாழ்வார் வந்து திருவாயம் எழுதினார். 4000 திவ்ய பெருமந்தத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிங் பின் அப்படின்னு சொல்ல போனா திருவாய்மொழி தான். வேதத்துல சாம வேதத்தின் மரமாக கூறப்படுது திருவாய்மொழி. நம்மாழ்வார்ட்ட வேண்டிதான் 4000 நாதமுனிகள் நமக்கு பெற்றுத்தார். அந்த நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியில ஆரம்பிக்கும் போது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரை சுழி தொடரின் மரணே. முன்னாடியே பார்த்த மாதிரி யார நம்ம வந்து சரணாதி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவு. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவனே மயர்வர மதுநலம் அவனே அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவனோட தொழிலை தொடுது மன்னனே, அவனையே நீ கொண்டாடு, அவனை தான் நீ வந்து எழுணும் அப்படின்னு இந்த பாட்டுல வந்து ஏகப்பட்ட பண்ணாயிரப்படி 8000 படி 9000 படி 12,000 எல்லாத்துக்கும் இதுல வந்து ஏகப்பட்ட விதமான அர்த்தங்கள். இதை பத்தி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பற்றி நிறைய விதமான விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. அர்த்தக பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிறது 5. 5 விஷயத்தை பத்தி நம்ம வந்து எப்போதுமே பார்க்கக்கூடிய விஷயம். அது வந்து பரமாத்மா ஸ்வரூபம், ஜீவாத்மா ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், உபயஸ்வரூபம், உபயஸ்வரூபம். இந்த அருமே இந்த பாடல்கள் வந்து இந்த உயர்வர உயர்நல உண்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம்.
பகவான் என்ற உயர்வர உயர்ந்தவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படிங்கிறத சொல்றாரு. விரோதி சொரூபத்தை என்ன சொல்றாரு? மயர் வர அழியாமை அகற்ற என்பதை மயர் வர. உபாய சொரூபத்தை பகவான் தான் வழிமுறை என்பதை அருளினான் என்று விளக்கு. உபயத்தை கைங்கரியம் தான் குறிக்கோள் என்பதை தொழில் எழு அப்படிங்கிறது. சோ அர்த்த பஞ்சகத்துக்குள்ள 4 வரியில நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் 10 பாடம் ஃபர்ஸ்ட் எப்போ அந்த ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ்ல என்ன அடிக்கிறோம் அதை பத்தி தான் இருக்குங்கிற மாதிரி இந்த 10 பாடல்கள்ல அப்படி கொடுப்பார் நம்மாழ்வார். அதுல ஃபர்ஸ்ட் பாடல் ரொம்ப ரொம்ப ஏகப்பட்ட விஷயங்கள் அதை பற்றி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் காமிச்சிருக்கேன். நீங்க அதை பத்தி தேவையான விஷயங்கள் கூகுள்லயே குட்டி கிடக்கு படிக்கிறதுக்கு. நம்ம திருமந்திரத்துக்கு எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். இப்ப நம்மாழ்வாருக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கே ஒரு அத்தாரிட்டி மாதிரி ஒரு பாட்டு துவயத்துக்கு அப்படியே தமிழ் எழுதிய பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது பதிகத்தில் உள்ள 6.10 அதில் உள்ள பாட்டு, உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானு நிலவும் தொடர் சூழ் வழிமூட் நெடியாய் அடியே திலகம் உலகக்காய் நிவேங்கடத்தன் பெருமானே குணதல் அடியே நண்பாதம் கூடுமாறு குறாயே அப்படின்னு ஆரம்பிச்சு 10 பாடல்கள் வயசுல முடிக்கும்போது பாதம் காணாமென்று நின்றில் நிலாண்டத்தம்மானும் நெருடான் மகனும் இந்த கண்ண பல தோற்றம் திரைவேங்கடத்தானே மயக்கேடியன் வந்தாய் போல் வராத வராதாய் போல் வருவானே சிந்தாமணிக்கண் எங்கனிவாய் நாள்தோறும் நிறையுமுதே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் திருவிடத்தானே அன்படியும் ஆளுகளிலே நிறையுமே அப்படின்னு பாடிட்டு புகழாய் உலகம் ஒன்றுடைய அன்னை ஆழ்வானே அமர் மணிக்கணங்கள் பெருமும் திருவிடத்தானே புகழ்ந்தெல்லாம் அடியே நொடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு அந்த பேத்தை அப்படியே தமிழ் படுத்தி உள்ள ஒரு பாட்டு. இந்த பாட்டு தெரியாத வைஷ்ணவர்கள் இருக்கவே முடியாது. ஸோ இந்த பாட்டு அகலுகளிலே உன்னை பிரிய மாட்டேன், ஒரு நொடியும் பிரிய மாட்டேன் அப்படின்னு யார் இருக்கா? திரும்ப ஆயார் தான் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள தாயாரை பண்ணிட்டு எனக்கு புகழ் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் கதி ஒன்றும் இல்லாம நீ நிகரில் புகழ உலகம் ஒன்றுடைய எல்லாரும் அமரர் முனிக்கணங்கள் எல்லாரும் விரும்பும் புகழ் ஒன்றும் இல்லாத நான் உனக்கு அடியே சரணாகதி பண்றேன் அப்படின்னு பெருமாள் நம்மாழ்வார் எங்கெல்லாமோ போய் சரணாகதி பண்ணார். இது 4வது 5வது சரணம் இங்க பண்ணும்போதுதான் பிடிச்சது தாயை முன்னிட்டு சரணாகதி பழித்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிகரில் புகழா என்னும் போது உலகம் ஒன்றா என் சாமித்துவத்தையும் ஆழ்வானே என்ற போது சத்தியம் நிகரில் அமர் மணிக்கணங்கள் வெறும் திருவேங்கடத்தானே சொல்லும்போது சௌலபியத்தையும் ஆழ்வார் கொடுக்கிறார். அதனால இந்த பாட்டு நம்மளுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது சரணடையும் போது குகன், அனுமன், விபீடனா, அர்ஜுனன், திரௌபதி, குசேனன் எல்லாருமே இந்த 4 குணங்களும் இந்த பாசனத்துல சொல்றாங்க. இந்த பாசனத்துக்கு துவய மந்திரத்துடன் இந்த போடுறது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது எப்படி அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணா சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிறது தான் துவய மந்திரம். இது அப்படி தமிழ் எடுத்திருக்காங்கன்னா ஸ்ரீமன் அகலிகளிலேயும் நிறைய அலர்மேல் மங்கை வரை மார்க்கன் நித்தியோகம் நாராயணன் நிகரில் படாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வாய் நிகரில் அமரன் முனிக்கணங்கள் வேங்கடத்தானே அபார காருண்ய சௌசீல்ய வத்சல்ய ஜலதே சர்வலோக சுவாமி அஸ்மத்மி வாத்சாதி குணபூர்ணன் அப்படின்னு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க. அப்படிங்கிறது ஒன்னு அடுக்கீழ் சம்பிரத்தியே அப்படிங்கிறது அடியே புகுந்தேனே புகழ்மில்லா அப்படிங்கிற மாதிரி அந்த லைனை பிரபத்துக்கு கன்வர்ஷன் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கலாம். ஸ்ரீமத் நாராயணா நம்ம ஸ்ரீமதே நாராயணா நமக அப்படிங்கிறதுக்கு இங்க கீழே புகுந்ததுதான் திருப்பியும் ஸ்ரீமன் நாராயணா அப்படிங்கிறதுக்கு வேற பிரயோஜனம் இல்லை, இதுதான் அப்படின்னு ஒரு சொல்றார். இதே மாதிரி துவய மந்திரத்துக்கு அப்படியே ஒரு தமிழ்ல பற்றி நமக்கு எளிமையாக கொடுத்த நம்மாழ்வாரை நம்ம நம்மாழ்வாரோட சரணாகதி
பலித்தது பாடலுடன். அவர் வந்து அப்புறம் பாடல் பாடி அவர் வந்து அத்தியன உற்சவம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து போயிட்டு திருப்பி நம்ம காவண்டி திருப்பி நடத்துற மாதிரி நம்மளுடைய உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை பற்றி நான் பேச போகிறது இல்லைங்க. அடுத்த கடைசியாக நம்ப வேண்டிய ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார். ஸோ திருமங்கை ஆழ்வார் கலியன் ஆழ்வார்களிலேயே கடைசி ஆழ்வார். பிறந்து ஆழ்வாராகி நமக்கு வந்து நிறைய பாடல்கள் 84 திவ்ய கஷேத்திரத்துக்கு போய் அதெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி அச்சா அவதாரத்தை ரொம்ப ரொம்ப கொண்டாடின ஒரு ஆழ்வார் வந்து ஆழ்வாருக்கு வந்து மந்திரோபதேசம் பண்ணது நாராயணே பண்ணது. நாராயணே வந்து லட்சுமி தேவியோட வந்து கல்யாணம் மணப்பு மாதிரி கல்யாண திருடர் மாதிரி வந்து திருட போது அவரால் வந்து காலில் ஒரு ஸோ அவர் பெருமாள் வந்து அவருடைய காதல் வந்து சொல்லி பயங்கர ஆனார் அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியும். இதை இன்னமும் இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணி இதை வந்து நடத்தி காத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து 6 இடங்கள் எழுதியிருக்கார். பெரிய திருமொழி, திருக்குறந்தாண்டகம், திருவேழிக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னு 6 இது எழுதியிருக்கார். பெரிய திருமடல் மட்டும் 1084 பாட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப பிடித்த பெருமாள் அப்படின்னு கேட்டா அவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அப்படின்னா திருநறையூருக்கு எழுதியிருக்கார், திருக்கண்ணபுரத்துக்கு எழுதியிருக்கார், கோணத்துக்கு எழுதியிருக்கார், ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். ஸோ திருமங்கையாருக்கு தன் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை திருமந்திரம் மூலமாக காட்டி கொடுத்தா அவர் வந்து பெரிய திருமொழி எழுதாரு. பெரிய திருமொழி எழுத வந்து பெரிய திருமொழி திருப்பதியிலிருந்து திருப்பதி அப்படிங்கிறது நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கு. அங்கேருந்து கலந்து ஏகப்பட்ட திவ்ய கஷேத்திரத்துக்கு கலாசாசனம் பண்ணியிருக்கேன். அதுல வந்து பெரிய வந்து 3 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏழை ஏதலன் அப்படிங்கிற பதியம். ஏழை ஏதலன் பதியம் வந்து ரொம்பவே ஒரு பாட்டு. எப்படி வந்து பெருமாள் மேல வந்து ட்ரஸ்ட் வச்சு சரணாகதி பண்றான் அப்படிங்கிறதுக்கு பாட்டு எடுத்துக்கலாம். நிறைய பாடல்கள் இருக்கு, இந்த 3 பாட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அதுல 10 பாட்டு. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு என்றுள் சிறந்து மாழை மான்மட நோக்கியின் தோழி உம்பி எம்பி என்பதை உகந்து தோழன் நீ எனக் கிங்கொழி என்று சொற்கள் அடியின் மனத்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைய அணிப்பொழில் திருவரங்கம்மானே அப்படின்னு திருவரங்கத்தில் உள்ள பார்த்து கணாதி பண்ண திருமங்கை ஆழ்வார் ஏழை ஏதலன்கிற பாட்டு. இதுல என்ன ஏழை ஏதலன்னு அவர் கீழ்மன் அப்படின்னு சொல்றது வந்து குகன் வந்து பெருமாளை கம்பேர் பண்ணும்போது ஒரு 4வது வர்ணத்துல பிறந்த ஒரு அவனை வந்து என்னுடைய சகோதரனாக நாளோடு ஐவரானும் அப்படின்னு கம்பராம அவரை ஏத்துனாங்க. ஸோ ஏத்துந்து அவரை வந்து அருள் புரிஞ்சு நீ வந்து எனக்கு தம்பி ஸ்ரீதேவி உன்னுடைய தோழி அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் வந்து ஆசிரியனால நான் வந்து அடியினை அடைந்தேன், என்ன வந்து நீயும் குறிப்பாக என்ன வந்து சரணாகதியை ஏற்றுப்பாய் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாட்டு. அடுத்த பாட்டு வந்து அனுமாரை பத்தி பாத மாமாக்க மற்றம் விலங்கு மற்றோர் சாதியன் தொழிலை உகந்த காதல் ஆதரம் கலவின் பிறகு கிள்ளை கைமா என்று கோதில் வாய்மையனோடு வாய்மையோடு மூடனே உண்பன்னான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டுமே அணினை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே. இதுல வந்து ராமர் அவதாரத்துல ராமாயணத்துல குமார வந்து எப்படி தன்னுடைய அருவராணுவம் அப்படின்னு சொல்லி 6வது ஆழ்த்தினது சவாரம் அந்த கட்டத்தை பத்தி பார்த்து நீ அனுமாருக்கு என்னெல்லாம் வந்து எப்படி எடுத்துட்டு
அப்படியாவது ஃபர்ஸ்ட் குகனாவது ஒரு மனித ஜாதி, இது வந்து குரங்கினம், வானரம். அந்த குரங்கினத்தை கூட தன்னுக்கு வந்து ஒரு சகோதரன் மாதிரி எவ்வளவு ஆதரவு நீ கூட. சோ அதனால இவ்வளவு நீ பண்ணிருக்க, அதனால நான் அப்படின்றாரு. அடுத்த பாட்டு வந்து கடிகள் பூம்பொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழும் முடியும் மனமோர் முரளி முதலை மற்றது நின்று நினைப்ப கொடிய வாயுவிலங்கினுக்கு மல்ல கொண்ட சீட்டுமன் அடைந்து அடியேனும் அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கம்மானே. இந்த பாட்டுல கஜேந்திர மோட்சம் பத்தி சொல்றார். ராஜா யானை வந்து ஒரு ரூபா போட்டுன்னு பெருமாள் கொடுக்கணும் போகும்போது ஒரு குளம் வருது, ஒரு வருது, அதுல வந்து முதலை இருக்கு. முதலை வந்து ஆளை பிடிச்சிருது. எப்படியோ முதலையை வந்து தரையில இழுக்கிறதுக்கு வந்து யானை நினைக்கிறது. ஏன்னா யானைக்கு தண்ணீர் இழுக்கணும்னு சொல்லி முதலை நடக்கிறது. ஏன்னா முதலைக்கு தண்ணீர் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியாம 100 வருஷம் ஜனம் நடக்கிறது. கடைசியில நாராயணம் அப்படின்னு சொல்லி ஜெயேந்திர மோட்சம் கூப்பிடும். நொடி கூட தாமம் இல்லாம வாகனத்துல ஏறி வந்து ரட்சிச்சு அவருக்கு வந்து அருள் புரிந்தது நாராயணன். சோ ஏன் அவரே வரணும், அங்கே இருந்தே காத்திருக்கணும். வேற அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கான். யாரையாவது அனுப்ப போறாது, அவர் தான் அங்கேருந்து வைகுண்டத்திலிருந்து வரணும் அப்படிலாம் நிறைய பேர் இருக்கு. ஒரு லீடர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வரும்போது முதல்ல போய் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாள் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஆளை நம்ம வந்து அப்படிங்கிறது ரொம்ப அது மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் கூட அந்த இடத்துல வந்து அதை பத்தி நிறைய பேர் எழுதிதான். ஸோ கஜேந்திர மோட்சத்துக்கு நீ கஜேந்திரன் ஒரு யானைக்கு வந்து நீ வந்து மோட்சம் கொடுத்துருக்க, எனக்கு கொடுக்க மாட்டியா, அதனால நான் வந்து இந்த 10 ரொம்ப ரொம்ப வந்து நான் யாரையும் கேட்டுக்கொள்வது இந்த பட்டுப்பாட்டு திருமொழி எல்லாம் படிக்காம இந்த ஏழை ஏதனன் பதிகம் மட்டுமாவது படிக்கும். ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் திருக்குறள் நாடகம் திருநடத்து நாடகம் படியிருக்க மதியனை மணத்து கதியினை அப்படின்னு ஆரம்பிச்சு திருக்குறள் கல்யாணங்களை அனுபவிக்கிறாங்க. அப்பயும் திருமுகம் காட்டவில்லை. அப்புறம் மடல் ஊறுகிறார், சிறிய திருமடல் பெரிய திருமடல், இன்னும் நிறைய மடல் ஓடி பெருமாளை வந்து பஞ்ச புகழ்ச்சி அணியால நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அதுல அதுக்கு அடுத்தாப்புல கடைசியில வந்து திருக்குற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு குழந்தை 6வது பேர்ல அதுலதான் வந்து ஒரு சரணாகதி அப்படின்னு சொல்லி எழுதி சரணாகதி பண்ணி அந்த சரணாகதி பலிக்கிறது அப்படிங்கிற விஷயம். இன்னொரு விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து காலத்துல வந்து திருக்குறுங்குடி எங்க இருக்கு அப்படின்னா நவதர்கில ஒண்ணு கல்வெளி சைடுல இருக்கு. ஸோ திருக்குறுங்குடியில தான் இருந்தார். தான் வந்து அரசருக்கு அங்க ஒரு நாள் அவரோட நாளா நினைச்சு அவரோட ஆளு கேடேஸ் எல்லாம் வச்சு அங்க ஒரு வழிபாடு நடக்கிறது. ரொம்ப ரொம்ப பெரிய அருமையான கோவில். யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா அது ஒரு கோயில், ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப நல்லா இருக்கும். கோயில் மேலையும் கீழையும் 2 இடத்துலையும் பெருமாள் மேல போய் பார்க்கறது நல்லா இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த திருக்கற்றிருக்கிறதே பெரிய ஒரு ஆச்சரியமான பாட்டு. அதுல வந்து 46 லைன் தான். அது ரத வடிவத்துல வந்து ஒரு 3 4 7 வரைக்கும் 7ல இருந்து அப்படி குறைஞ்சு வரும். இந்த ரத வடிவத்தில் உள்ள பாட்டு இது வந்து ஒரு போயிட்ட திருஞான சம்பந்தர் கூட வைக்கும்போது இந்த பாட்டை எழுதி இவர் வந்து வென்று அதுல வாங்கினார் அப்படின்னு இன்னொரு ஒரு வரலாறு நமக்கு எல்லாரும் தெரியும் சொல்லுவாங்க. இதை நான் பார்க்கறது வந்து சரணாகதி பண்றது எப்படிங்கிறது இதுல எப்படி பண்றாரு அப்படின்னா, குன்றா மதும்பலர் சோலை இப்படி படப்பை வருமணல் பொன்னி மாமணி கலைக்கும் சென்னல் பண் கழனி திருமணம் முடித்த கற்போர் கனக மாளிகை நிமிர்கொடி சிம்பில் எல்லை செல்வம் மல்கு தென்திரு குந்தை அந்தணர் மந்திர மொழியுடன் மன ஆடு அரவு அழையில் அருதியில் அமர்ந்த பரமா நின்னடி இணை பணிவவன் வரும் அகல மாத்தாவினை அப்படின்னு
சரணாகதி பண்றாரு இந்த பாட்டுல வந்து கும்பகோணம் ராகம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா வர்ணிக்காரு. அப்ப வந்து பொன்னி வந்து காவேரி வந்து மாமணியை வந்து அடிச்சுட்டு வருது. சிக்னல் வந்து அவ்வளவு தூரத்துக்கு கழனி இருக்கு, பெரிய பெரிய வயல்கள்லாம் இருக்கு. போர் பிடிச்சு கனக மாளிகை எல்லாமே தங்கத்துல ஜொலிக்கிற மாளிகை, அதுக்கு மேல கொடி வெடிப்பா பார்த்தா சந்தம் தெரியுது, அந்த அளவுக்கு பெரிய மாளிகைலாம் இருந்தது. அந்தணர்கள் எல்லாம் மந்திரங்கள் சாண்டிங், வேதத்தெல்லாம் சாண்ட் பண்றத வந்து மேல வரைக்கும் போய் கேட்க. வந்து நீ வந்து அரவணைக்கு பள்ளி உண்டு இருக்கிற 6ஆம் அமுதே படியினை நான் அப்படின்னு இந்த சரணாகதி பண்ற இந்த பாட்டு 46 லைன் கண்டிப்பா புரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி நிறைய 6 கிரந்தம் எழுதி சரணாகதி பண்ணி கடைசியில திருக்குறள் பண்ணி அங்க வந்து இந்த இந்த ஒரு மணி நேரத்துல சரணாகதினா என்ன, சரணாகதியோட இயல்புகள் என்ன, சரணாகதி பத்தி தேசிக பிரபந்தம் என்ன சொல்றது, அது மாதிரி சரணாகதி பத்தி நம்மாழ்வார் ஆண்டாள் இலங்கை ஆழ்வார் எப்படி அதை வந்து பண்ணியிருக்கா, அதை நாம எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு நேரத்துல என்னால முடிந்த அளவுக்கு நான் டச் பண்ணி நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து இதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அது வந்து என்னுடைய தப்பு. சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ ஆச்சாரியரோ படிச்ச புக்கோ காரணம் கிடையாது, நான் தான் பொறுப்பு கிடையாது. நான் பொறுப்பை ஏத்துக்கிறேன். தப்பு இருந்தா அது என்னுடைய. இதுல ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் எம்ஏ வைஷ்ணவத்தில் நான் படித்ததுக்கு தான் போய் சேரும் அப்படின்றபடி அமைகிறேன்.